உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கேன். எல்லோருக்கும் பிரியமான ஒரு சட்னி செய்து காட்ட போறேன். ஓனியன் சட்னி எப்படி செய்வதுன்னு இனி வாங்க பார்ப்போம். இன்றைக்கு நான் இன்றைக்கி பொருட்களை உங்களுக்கு காட்ட போகிறதுல ஒன்றொன்றையும் ஒவ்வொன்றா இணைக்கும் போது நீங்கள் அவதானிச்சு கொடுங்க. இனி வாங்க. முதலாவது நாம் இந்த மிக்சிக்கு போட்டு தான் அடிக்க போகிறோம் சட்னியை. மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், அதை இதுக்கு சேர்த்துருவோம். அடுத்தது காய்ந்த மிளகாய் ஒரு 7-8 எடுக்கணும். நான் துண்டு மிளகாய் ஒரு 5 கிரண்டி எடுத்திருக்கேன். அடுத்தது தேங்காய் பூ 1/4 கப் எடுத்திருக்கேன். அடுத்தது வெல்லம் 30 கிராம் எடுத்திருக்கேன். பழப்புளி 4 வித்து எடுத்திருக்கேன். இனி வெங்காய சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். அடுத்தது 100 மில்லிலிட்டர் நீர் சேர்த்துருவோம். இனி இதெல்லாம் வடிவா இதுக்கு போட்டு அடிச்சு எடுத்துருவோம். இதை இனி தாளிப்போம். அடுப்பு ஒன் செய்துட்டோம். இதை வச்சு நாம இனி தாளிப்போம். சொட்டு ஆயில் சேர்த்துருவோம். காய்ந்த மிளகாய் 3, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்தம் பருப்பு 1/2 கிரண்டி, அப்படியே இது பொன்னிறமா வரும்போது கறிவேப்பிலை சிறிதளவு. இனி வாங்க, என்னுடைய வெங்காய சட்னி ஃபினிஷ் ஆயிட்டு எப்படி கியூட்டா இருக்கேன்னு பாருங்க. உங்களுக்கு காரமெல்லாம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி போட்டு செய்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது என்னுடைய மெத்தடில் நான் வளமையாக செய்ததை உங்களுக்கு செய்து காட்டினேன். இதை மாதிரி நீங்கள் விரும்பினா செய்து பாருங்கள். இனி நாளைய தினம் இதை விட சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.